Hello everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஈவன் ஆட் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பேசிக்காக இருந்தது. ஸோ இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஸோ இப்போ ரீசெண்டாக தான் வந்து கால்குலஸில் ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லீனியர் ஃபங்க்ஷன் பவர் ஃபங்க்ஷன் நிறையா இருக்குது. லீனியர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லீனியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் அந்த எக்ஸோட பவர் வந்து 1 அப்படின்னு இருந்ததுன்னா, தட் மீன்ஸ் மேக்ஸிமம் பவரே 1 இருந்ததுன்னா அது லீனியர் ஃபங்க்ஷன் கேட்டகரியில் வந்துடும். ஸோ அதுதான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று கூட. ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் கூட லீனியர் ஃபங்க்ஷன் தான், y = x, பிகாஸ் எக்ஸோட பவர் 1 அப்படிங்கிறனால அது ஒரு லீனியர் ஃபங்க்ஷனோட ஒரு டைப் தான். ஸோ அது மட்டுமான்னு பார்த்தா அப்படி கிடையாது. y = x + 1, y = x + 2 ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட அது ஒரு மேக்ஸிமம் பவர் 1 இருந்ததுன்னா அது லீனியர் ஃபங்க்ஷன் கேட்டகரியில் வந்துடும். ஸோ இதுக்கு ஃபார்ம் இருக்குது, ப்ளஸ் அதில் அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களே ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஓகே, எப்பயும் போல் நான் டாபிக் அரேஸ் பண்ணிடுறேன். ஸோ லீனியர் ஃபங்க்ஷன் பேர் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம லீனியர் ஃபங்க்ஷன்னா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி எலிமெண்ட்ரியில் படிச்சிருப்போம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா y = mx ப்ளஸ் நீங்கள் சம் கான்ஸ்டன்ட், அது c போட்டாலும் சரி b போட்டாலும் சரி. நான் இந்த இடத்துல என்ன போட்டுக்க போகிறேன் அப்படின்னா b யூஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஸ்கூலில் y = mx + cன்னு படிச்சிருப்போம், எது போட்டாலும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஆல்ரெடி நோன். இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன், தட் மீன்ஸ் ஒரு கோடோட ஈக்குவேஷன், அது நமக்கு தெரியும். ஸோ இதுக்கும் லீனியர் ஃபங்க்ஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னாக்க, ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் லீனியர் லைனோட ஈக்குவேஷன் கூட. ஸோ தட் மீன்ஸ் அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் தான் லீனியர் ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி ஸ்ட்ரெயிட் லைன் தான் வந்து லீனியர் ஃபங்க்ஷன். பிகாஸ் ஸ்ட்ரெயிட் லைன்னாலே அதோட எக்ஸோட பவர் மேக்ஸிமம் 1 தான் இருக்கும். ஸோ சிம்பிள். ஸோ லீனியர் ஃபங்க்ஷன் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ நம்ம எப்பயும் போல் yக்கு பதிலாக f(x) வந்து ரிப்ளேஸ் பண்ணி ரிட்டர்ன் எழுதிட்டோம். f(x) = mx + b. ஸோ இதில் நம்ம என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாக்க, ஸோ இந்த m அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ m என்ன, இந்த b என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ நமக்கு ஆல்ரெடி நோன் x அப்படிங்கிறது இன்புட் வேல்யூ, வர இந்த f(x) அப்படிங்கிறது அவுட்புட் வேல்யூ நமக்கு தெரியும், பிகாஸ் இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ இந்த m அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னாக்கா ஸ்லோப். ஓகே, m அப்படிங்கிறது ஸ்லோப். இந்த தமிழில் வந்து சாய்வு அப்படின்னு படிச்சிருப்போம். அண்ட் b ரெப்ரசன்ட், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். இது நிறையா பற்றி தெரியாது, எல்லாம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி b அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் கிடையாது. ஆக்சுவலி அது ஒரு கான்ஸ்டன்ட் தான், m and b வந்து கான்ஸ்டன்ட் தான். பட் மோர் அப்ராப்ரியேட், அதாவது ரொம்ப தெளிவாக சொல்ல போகணும் அப்படின்னா b அப்படிங்கிறது, ஸோ இந்த லைன் y ஆக்சிஸில் எந்த பாயிண்ட்டை டச் பண்ணுதோ அதுதான் b-யோட வேல்யூ. நம்ம என்ன பண்ணியிருப்போம், எலிமெண்ட்ரி கிளாஸ்னால் 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து ஸ்லோப் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிட்டு திரும்பவும் இந்த ஈக்குவேஷன்ஸ், தட் மீன்ஸ் y = mx + b, அந்த ஈக்குவேஷனில் அந்த ஸ்லோப்பை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு, ஸோ கிவன் நமக்கு கொடுத்துருக்க 2 பாயிண்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி அதுலேருந்து நம்ம b-யோட வேல்யூ கண்டுபிடிப்போம். பட் ஆனால் நமக்கு b எதுக்காக அங்கே வந்ததுன்னு நமக்கு என்னமே தெரியாது. ப்ளஸ் நம்ம டீச்சர்ஸும் அது மாதிரி சொல்லிக் கொடுக்கல, why I study b அப்படின்னு. ஸோ இப்போ நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் b அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைன் y ஆக்சிஸில் எந்த இடத்த டச் பண்ணுதோ அதுதான் b-யோட வேல்யூவாக வரும். நீங்கள் கிராஃப் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எப்பயும் போல் இதை மேலே மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ m ஸ்லோப் அண்ட் b அப்படிங்கிறது இன்டர்செப்டிங் y ஆக்சிஸ் அப்படின்னு நீங்கள் ஷார்ட்டாக வச்சுக்கோங்க, y ஆக்சிஸை டச் பண்ணக்கூடிய பாயிண்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு அது புரியணுங்கிறதுக்காக ஒரு குட்டியாக ஒரு கிராஃப் போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கலாம், ஓகே, y = x + 1 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், பிகாஸ் எக்ஸோட பவர் வந்து மேக்ஸிமம் 1 தான் இருக்கும். திஸ் இஸ் அ லீனியர் ஃபங்க்ஷன் கூட. பார்த்தோன்னே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு ஒரு கிராஃப் போடுறேன். திஸ் இஸ் x ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் y ஆக்சிஸ். ஓகேவா, இப்போ y = x அப்படின்னா ஆரிஜினை கிராஸ் பண்ணி போவோம். y = x + 1 அப்படிங்கிறனால இது வந்து x' அப்படிங்கிற சைடு வந்து 1 ஸ்டெப் மூவ் ஆகும். ஸோ இது ஆக்சுவலி வந்து இது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது இன்னும் பேக்கில் போகும்போது நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இதுக்கு எப்படி கிராஃபை வந்து ஈஸியாக வரைகிறதுங்கிறதுக்கும் ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. y = x + 2 எப்படி வரும், 3 எப்படி வருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸியாக மெத்தட்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்கொயர், ரூட்டு, ஸோ எல்லாத்துக்குமே ஈஸியான மெத்தட்ஸ் இருக்குது. அதை வந்து ஷிஃப்டிங், கம்ப்ரஸ்
ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸில் பார்ப்போம். அது ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நீங்கள் ஈஸியாக கிராஃப் வரைய முடியும், ஒவ்வொன்றுக்கு யோசிச்சுட்டு இல்லாமல். ஸோ அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம பேசிக்கில் தான் இருக்கும். ஸோ அதனால் x+1க்கான கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ x+1 நீங்கள் சப்போஸ் -1 கொடுத்தீங்கன்னா இங்கே 0 ஆயிரும். ஸோ கலரை மாற்றிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வரும். அண்ட் எக்ஸோட வேல்யூ வந்து 0 கொடுத்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ 1 வரும். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் பார்த்தோன்னே இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வரைஞ்சிடலாம். இதை ஜாயின் பண்ண மாதிரி திஸ் இஸ் y = x+1 அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க, ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இதுதான் நமக்கு கொஸ்டின்ஸில் கொடுத்துருப்பாங்க. தட் மீன்ஸ் நீங்கள் எலிமெண்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து -1 அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து 0. ஓகே, இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து 0, ஒய்யோட வேல்யூ 1. ஸோ இந்த 2 given பாயிண்ட்ஸ் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸை வச்சுட்டு நீங்கள் m கண்டுபிடிக்கணும். அந்த m கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை கொண்டு போய் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். தட் மீன்ஸ் y = mx + cங்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதில் ஏதோ ஒரு கிவன் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு அதில் அங்கே x y அப்படிங்கிற வேரியபிளுக்கு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னா c அப்படிங்கிற அந்த ஒய்யோட இன்டர்செப்ட் பண்ணுற பாயிண்ட் கிடைக்கும். நீங்கள் அவ்வளோ தூரம் போய் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனோட கிராஃபை ட்ரா பண்ணுறீங்க. ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி தான் இன்டர்செப்ட் ஆகுது அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு m கண்டுபிடிக்கணும். m கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு 2 பாயிண்ட் தேவை. ஸோ அதனால் இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ c கண்டுபிடிக்கணும். c என்னங்கிறது இந்த கிராஃபை வச்சே கண்டுபிடிக்கலாம். ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி சொன்னேன், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஒய் ஆக்சிஸை எந்த இடத்துல டச் பண்ணுதோ அதுதான் சியோட பாயிண்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ இங்கே எங்கே டச் பண்ணுதுன்னா இந்த இடத்துல வந்து டச் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல ஒய்யோட பாயிண்ட் என்ன, அது மீன்ஸ் ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னாக்கா 1. ஸோ சியோட வேல்யூ 1. அந்த இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் இங்கே எம்மோட வேல்யூ வந்து 1 அண்ட் சியோட வேல்யூவும் 1. ஓகேவா? ஸோ இந்த y = x+1 எப்படி எழுதலாம் அப்படின்னா y = mx + c அப்படிங்கிற ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே எம்மோட வேல்யூ வந்து 1 வருது அண்ட் சியோட வேல்யூ 1 வருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டு காமிச்சேன். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இதுக்கு 2 வீடியோ போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பிகாஸ் இது வந்து ஒரு பெரிய டாபிக் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஈக்குவேஷன் வச்சு எப்படி எம்மோட வேல்யூ சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணுங்கிறத தெளிவாக பார்க்கணும். ஏன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ அது பார்க்கணும். ப்ளஸ் அதுக்கப்புறம் தான் நம்ம லீனியர் ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த கிராஃபிக்கு போகணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு மட்டும் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரியே ஒரு லைன் இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த லைனுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 1,0ன்னு ஒரு பாயிண்ட்டும் அண்ட் இன்னொரு பாயிண்ட் எடுத்துப்போம். தட் மீன்ஸ் 2,3ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துப்போம். இதை வச்சு நான் ஒரு லைனோட ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும் இந்த கொடுத்துருக்க 2 பாயிண்ட்டை வச்சு. ஸோ லைனோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் y = mx + bன்னு. ஸோ m வந்து ஸ்லோப்பு. இப்போ நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா m = இது எலிமெண்ட்ரி கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். y2 - y1 / x2 - x1. இது நம்ம எலிமெண்ட்ரி கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். ஆல்ரெடி நோன் தான். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன எழுதுவோம்னா x1, y1 அண்ட் இதை என்ன எழுதுவோம்னா x2, y2ன்னு எழுதுவோம். ஓகே. ஸோ இந்த கிவன் பாயிண்ட்ஸை இங்கே y2, y1, x2, x1க்கு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான் உங்களுக்கு எம்மோட வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன வரும் அப்படின்னாக்க 3 - 0ன்னு வரும். ஸோ நான் 3 வரும். ஸோ 3 - 0 is 3. அதே மாதிரி x2 - x1ங்கும்போது 2 - 1 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 வரும். உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஸ்லோப் பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் எம்மோட வேல்யூ வந்து 3 வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 3யை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எனக்கு அந்த பியோட வேல்யூ வேணும். தட் மீன்ஸ் அந்த இன்டர்செப்டிங் பாயிண்டோட வேல்யூ வேணும். ஸோ இப்போ நான் அதை கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்காக நான் இப்போ இதை எரேஸ் பண்ணிக்க போகிறேன். எம்மோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 3. நோட் பண்ணுற மாதிரி இருந்து தயவுசெய்து வீடியோஸ் பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை கூட அழிச்சிட்றேன். இப்போ நம்ம பி கண்டுபிடிக்கணும். ஓகே, பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் சொன்னது தான் சேம். இப்போ இந்த லைன் ஈக்குவேஷனில் கொண்டு போய் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். y = mx + c. எம்மோட வேல்யூ 3. ஸோ 3x + c ஆர் பி. நான் பி போட்டுக்கிறேன்.
ஸோ இப்போ இந்த 2 பாயிண்டில் ஏதோ ஒரு பாயிண்ட்டை எடுத்துப்போம். ஸோ எதுக்காக அந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிறோன்னா நமக்கு இந்த y இன்டர்செப்ட் ஆகிற பாயிண்ட் என்னன்னு தெரியணுங்கிறதுக்காக. ஸோ இங்கே 1,0 இது வந்து எக்ஸோட வேல்யூ வினோ ஆல்ரெடி, இது வந்து ஒய்யோட வேல்யூ. அதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒய்யோட வேல்யூ 0. ஸோ 0 ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ் b. ஸோ b இஸ் ஈக்குவல் டு இங்கே 3 ப்ளஸ் b இருக்கும். இந்த சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து 0 இருக்குது. அப்போ இந்த 3 அன்சைடு போச்சுனாக்கா உங்களுக்கு -3 வரும். ஸோ நமக்கு வந்திருக்கிறது எம்மோட வேல்யூ +3 அண்ட் பியோட வேல்யூ -3. ஓகே, ஸோ அப்போ இதுலேருந்து நீங்கள் வந்து ஈக்குவேஷன் எழுதிடலாம். லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்க கிவன் பாயிண்ட்ஸில் நம்ம ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்டிங் பாயிண்ட் ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ தட் மீன்ஸ் y is equal to எம்மோட வேல்யூ வந்து 3x, தட் மீன்ஸ் mx ப்ளஸ் பின்னு போடுவோம். இங்கே ப்ளஸ் ஆஃப் -3 இருக்குது. ஸோ நான் கொடுத்துருக்க பாயிண்ட்டை நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா அந்த லைனோட ஈக்குவேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னாக்க 3x - 3 தான் இருக்கும். ஸோ இது ஒரு லீனியர் ஃபங்க்ஷனா அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் லீனியர் ஃபங்க்ஷன், பிகாஸ் இட் இஸ் ஷார்ட் ஃபார்ம். எக்ஸோட ஹையஸ்ட் பவர் 1 இருக்குது. ஸோ அதனால இது லீனியர் ஃபங்க்ஷன் தான். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஹவு டு ஃபைண்ட் ஸ்லோப் ஆஃப் த ஃபங்க்ஷன் அண்ட் ஹவு டு ஃபைண்ட் intercepting point of the straight line, slope of the straight line and intercepting point of the straight line வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷன் அண்ட் சில கிராப்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ கீழேயே கொடுக்குறேன். நீங்கள் அதே கிளிக் பண்ணி போய்க்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோக்கான லிங்கையும் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்யூ.